விஜய் அவர்களுடைய களமிறங்கி இருக்கிறதே வந்து ஏடிஎம்கே பிஜேபிக்கு சாதமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கண்ணில் தெரியுது. ஃபர்ஸ்ட் டைமாக ஆஃப்டர் எம்ஜிஆர் பீரியட் டில் எம்ஜிஆர் இருந்த வரைக்கும் சிறுபான்மை வாக்குகளும் இன்னும் சொல்லப்போனால் கிறிஸ்தவர் வாக்குகளும் ஏடிஎம்கே தான் இருந்துச்சு. எம்ஜிஆருடைய மறைவுக்கு பிறகு இந்த கடற்கரையோரமாக இருக்கக்கூடிய மீனவ மக்கள், அதில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள், இது மாதிரியான வாக்குகள்லாம் வந்து எம்ஜிஆர்கிட்ட வந்து வெளியே போச்சு. அதாவது எம்ஜிஆருடைய மறைவுக்கு பிறகு. ஏன்னா அவர் தான் மீனவன். ஆமாம், அவர் தான் மீனவன் நண்பன். அதனால் வந்து ஃபிஷர்மேன் ஓட்டு, அது இந்து ஃபிஷர்மனா கிறிஸ்டின் ஃபிஷர்மேனுங்கிற தாண்டி அது ரெண்டுமே அவருக்கு தான் இருந்துச்சு. அப்போ அந்த கிறிஸ்டியன்ஸ் ஓட்டு போகும்போதும் ஃபிஷர்மேன் ஓட்டும் சேர்ந்தே போயிடுது, இந்து ஃபிஷர்மேன் ஓட்டும் சேர்ந்து. அந்த மாதிரியான ஓட்டு வந்து டிஎம்கே பக்கம் போச்சு. அப்போ காங்கிரஸ் அங்கே இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரியான சந்தர்ப்பங்கள்லாம் வந்து அதற்கு பிறகு திரும்ப வரவே இல்லை, டிஎம்கிட்ட வெளியே போகவே இல்லை. அது வந்து இன்டாக்டாக அப்படியே வந்து நம்ம தான் ஓட் பேங்க் அப்படின்னு இருந்துச்சு, ஃபிக்ஸட் டெபாசிட். முதல் முறையாக எம்ஜிஆருக்கு பிறகு இப்போ தான் 87க்கு பிறகு இப்போ தான் முதல் முறையாக 2026 தேர்தல் ஒட்டி தான் கிறிஸ்தவர்களுடைய வாக்குகளும் இஸ்லாமியர்களுடைய வாக்குகளும் பிளவுபடுகிறது அப்படிங்கிற சென்சியம் போல இருந்துச்சு. ஜெயலலிதா அவர்கள் ட்ரை பண்ணாங்க, எடப்பாடி ட்ரை பண்ணார், எல்லாரும் ட்ரை பண்ணாங்க. ஆனால் அந்த ஓட்டு பிளவுங்கிறது அங்கே நடக்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் டைமாக இட் இஸ் ஹேப்பனிங் அப்படிங்கிற கணக்கு வந்துடும். ஸோ விஜய் அவர்கள் வந்து ஸ்பாய்லராக இருக்க வேண்டிய விஷயம், இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதமாக கூட இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதை பற்றிலாம் பேசலைங்கிறது தான் நமக்கு கிடைச்ச தகவல்.